அவர் என் இயேசு என்னை சுகமாக்கினார், என்னை பலன் கொடுத்தார், என்னை தாங்கினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார். அந்த இயேசுவை எடுத்துக்கொண்டு போயிருந்தா அந்த இயேசு வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பை, இயேசுவோடு பேசுகிற அந்த அன்பை எப்படி நம்ம காண முடியும், எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு அந்த இடத்துல வைத்திருக்கிற இடத்தை எனக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிட்டே இயேசு கேட்கிறது. எவ்வளவு ஒரு அன்பா இருக்கிறது, எவ்வளவு ஒரு அன்பாய் காணப்படுகிறது பிரியமான தேவஜனமே. அப்படிப்பட்ட அன்பு அந்த இடத்துல. அதுக்கு பிறகு இயேசு அவளை நோக்கி பாருங்க, அந்த அன்பை இயேசு பார்த்தார், அந்த துக்கத்தை இயேசு பார்த்தார், அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்தார். பார்த்தாங்க சொல்றாரு, அவர் எவ்வளவு உருக்கமாய் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரு பாருங்க. சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகர் என்று அர்த்தம். அந்த மரியாளே என்று வார்த்தை சொல்லும் பொழுது அங்க மகதலேனா மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு, இது என் இயேசுனுடைய வார்த்தை, என்னை கூப்பிட்ட வார்த்தை, என்னோட இருக்கும்போது பேசிய வார்த்தை. அதே வார்த்தை இந்த இடத்துல வருது. இந்த வார்த்தை வேற யாருக்கும் வராது, இந்த வார்த்தை யாராலும் சொல்ல முடியாது என்று அந்த அன்பை பெற்றுக் கொண்டார், அந்த அன்பை உணர்ந்தார். பிரியமான தேவச்சனமே, இயேசு எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை நாமும் அவரை நேசிக்க கூடியதாக காணப்படுகிறது. இயேசு மேல நம்ம விசுவாசிக்கணும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மகதலேனா மரியாள் இருட்டோட அவர் கிளம்பி போகணும். அந்த இருட்டோட போனது நிமித்தமாய் ஆண்டவர் அந்த இடத்துல மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, தரிசனம் ஆனார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னாரே. ஆண்டவரை இப்ப கண்டடைஞ்சாங்களா? ஆண்டவரை பார்த்தாங்களா? இன்னைக்கு நீயும் நானும் அதிகாலையில தேடுகிறோமா? தேடும் பொழுது இயேசுவை காண முடியும், இயேசுவை நம்ம பார்க்க முடியும், இயேசுவை உணர முடியும். இயேசு நம்மோடு பேசுவார், நாம் அவரோடு பேசுவோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம காண்போம். அந்த அன்பை பெற்றுக்கொண்ட அந்த மகதலேனா